श्लोका नंबर 100. त्रिपञ्चाङ्गान्यतो वक्ष्ये पूर्वोक्तस्य हि लब्धये तैश्च सर्वैः सदा कार्यम् निधिध्यासनमेव तु. ஸோ என்ன டாப்பிக்கு? நிதித்தியாசனம். அதுதான் வந்து டாபிக். இப்போ இந்த 100வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து எந்த ஸ்லோகம் வரைக்கும் இந்த டாபிக் இருக்கும்? 144 144 ஸ்லோகங்கள் இந்த டெக்ஸ்டில் இருக்குது. அது வரைக்கும் இந்த டாபிக் இருக்க போகுது. ஸோ ஃபைனல் டாபிக் ஆஃப் அபரோக்ஷ அனுபூதி. இப்போ இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் வந்து இதை அடையிறத சாஸ்திரம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னா ஞான யோகம் அப்படின்னு நமக்கு ஒரு சாதனாவை சாஸ்திரம் கொடுக்கறது. இந்த ஞான யோகத்திலையும் எத்தனை எக்ஸசைசஸ் இருக்குது? 3 எக்ஸசைசஸ் இருக்குது. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த 3ல் எது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்? இந்த 3 சாதனாஸ். நிதித்தியாசனம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? யாரெல்லாம் நிதித்தியாசனம் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்? நிதித்தியாசனம் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்களோ அவங்களாம் ராங். ஸோ எது இம்பார்ட்டண்ட் சாதனா? ஸ்ரவணம் தான் முக்கிய சாதனம். மற்ற 2 வந்து செகண்டரி சப்போர்ட்டிங். எது 2? மனனம் அண்ட் நிதித்தியாசனம். இந்த ஸ்ரவணம் இருக்குல்ல, இதுக்கு என்ன பேர் சொல்வா அப்படின்னா அங்கி அப்படின்னு பேர். ஸ்ரவணத்துக்கு அங்கின்னா முக்கிய அப்படின்னு அர்த்தம், பிரைமரி அப்படின்னு அர்த்தம். அப்போ பாக்கி 2 என்னவா இருக்கணும்? இது அங்கின்னா அது 2 என்னவா இருக்கணும்? அங்கம். மனனம் நிதித்தியாசனம் வந்து அங்கம். அங்கம்னு சொன்னால் செகண்டரி சப்போர்ட்டிங். சரி, ஏன் வந்து ஸ்ரவணம் முக்கிய சாதனம்? இப்போ இந்த சம்சாரா அப்படிங்கிற டிசீஸுக்கு எது மருந்து? ஞானம்தான் சம்சாரா டிசீஸுக்கு மருந்து. சம்சாராங்கிற பவரோகத்துக்கு ஞானம்தான் ஔஷதம். அப்போ ஞானத்தை நாம் ஸ்ரவணம் மூலமாகத்தான் அடைய முடியும். இந்த ஸ்ரவணம்னு சொல்கிறோம்ல, அதில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ரவணம்ங்கிற ப்ராசஸில் தான் ஆக்சுவலி என்ன நடக்கிறது? அறிவை அடையிறதுக்கான மீன்ஸ் வந்து ஆப்பரேட் ஆகிறது. சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் சொல்கிறோம்ல, அது ஸ்ரவணமில் தான் ஆப்பரேட் ஆகிறது. நிதித்தியாசனத்தில் என்ன ஆகிறது? எந்த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆப்பரேட்டிவாக இருக்குது நிதித்தியாசனத்தில்? இப்போ வந்து நாம் தியானத்தில் உட்கார்றோம் அப்படின்னா எந்த மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் ஃபங்க்ஷன் ஆகிறது தியானத்தில்? தியானம் பண்ணும் பொழுது நியாயப்படி சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன பண்ணணும்? சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வித்ரா பண்ணியிருக்கணும். அப்படின்னா பிரத்யக்ஷ ஞானம் பாசிபிளா? பிரத்யக்ஷ ஞானம் நாட் பாசிபிள். லாஜிக்கல் ரீசனிங் நாட் பாசிபிள். ஞானத்தில் 6 பிரமாணம் இருக்குல்ல, 6ம் மெடிடேஷன் போது ஃபங்க்ஷன் பண்ணாது. மெடிடேஷன் மூலமாக எந்த நாலேஜும் நமக்கு கிடைக்காது. இப்போ சம்சாராக்கான மெயின் ரெமெடியாக மெடிடேஷன் ஒரு நாளைக்கும் இருக்காது. இப்போ இந்த சகுண உபாசனாலாம் பண்ணுறோம்ல, எல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? சித்த ஏகாகிரதா, சித்த சுத்தி கிடைக்கும். அவ்வளோதான். அதனால ஒரு நாளைக்கும் நம்மளால் வந்து தியானத்தை ப்ரைமரி மீன்ஸ் ஆஃப் நாலேஜ்னு கன்சிடர் பண்ண
முடியாது. அப்போ அது வந்து ஒரு அங்கம். எப்படி வந்து கர்மா, ஜபா, பாராயணம், தபஸ் இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த தியானமும் கூட சப்போர்ட்டிங் சாதனா தான். இப்போ மருந்தெல்லாம் சாப்பிட்டோம்னா டாக்டர் வந்து நம்மளை டயட் இருக்க சொல்லுவாள்ல, பத்தியம் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த பத்தியம் மாதிரி தான் இந்த சப்போர்ட்டிங் சாதனாஸ். ஆனால் மருந்து தான் மெயின். அந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் மருந்து தான் ஹெல்ப் பண்ணும். அதனால த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சாதனா இஸ் ஸ்ரவணம். நம்ம வந்து எவ்வளோ பெரிய ரிலீஜியஸ் பேக்ரவுண்டுலேருந்து வந்த பர்சனாக இருந்தாலும் கூட எது வந்து ஞானத்துக்கான சாதனம் அப்படின்னா ஸ்ரவணம். நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வேணாலும் வந்திருக்கலாம். எல்லாருக்கும் நம்ம சொல்கிற ஒரே விஷயம் என்னது, அந்த ஆயுர்வேதத்தில் எந்த வியாதி சொன்னாலும் ஒரே மருந்து தான் கொடுப்பா. அது மாதிரி யாரும் வந்து கேட்டாலும் என்ன சொல்கிறோம், கிளாஸை அட்டெண்ட் பண்ண. இப்போ வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வரும்போதே நிறைய டவுட்ஸோட அப்படிலாம் வருவா இல்லையா. அந்த சந்தேகம் கேட்கறதுக்கு கூட எதையாவது இங்கே கேட்டிருந்தாதான் நம்மளால் வந்து ஒரு வேலிட் கொஸ்டினை வந்து கேட்க முடியும். இப்போ வேலிட் கொஸ்டினை கேட்கறதுக்கு கூட எது தேவைப்படுறதுன்னா ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால ஸ்ரவணம் இஸ் அங்கி பிரைமரி. சரி, இப்படி ஸ்ரவணம் பிரைமரியாக இருந்தாலும் கூட இந்த ஸ்ரவணத்தினால நம்மளுக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது இல்லை. அந்த ஞானம் நமக்கு என்ன கொடுக்கணும், ஞானம் என்ன கொடுக்கணும், ஞான பலத்தை அந்த ஞானம் வந்து நமக்கு கொடுக்கணும். அது கொடுக்கறத நமக்கு அதோட பெனிஃபிட்டை நாம் என்ஜாய் பண்ணுறோமா அப்படின்னா என்ஜாய் பண்ணுறது இல்லை. அப்போ இந்த நாலேஜ் இஸ் நாட் அலவுட் டு ப்ரொவைட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். ஏன், ரெண்டு விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால இந்த ஞானத்தினால இந்த பலனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போயிடுறது. ஸோ என்ன ரெண்டு விதமான ஆப்ஸ்டக்கிள், ஒன்று வந்து இன்டலெக்சுவல் லெவலில் இருக்கிற ஆப்ஸ்டக்கிள், ரெண்டாவது இமோஷனல் லெவலில் இருக்கிற ஆப்ஸ்டக்கிள். இன்டலெக்சுவல் லெவலில் என்ன ஆப்ஸ்டக்கிள் இருக்கும், சம்சயம், டவுட்ஸ், சந்தேகம். அதாவது சாஸ்திரம் ஒரு மெசேஜ் எனக்கு கொடுக்கறது, அதை என்னால் முழுக்க அக்செப்ட் பண்ண முடியலை, அதில் எனக்கு சந்தேகமானது இருக்குது. இந்த நான் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, உபனிஷத் சொல்கிறது, ஆனால் இதை வந்து என்னால் என்னுடைய டே டு டே லைஃப்பெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பேக்ரவுண்ட் இதெல்லாம் வச்சுட்டு உபனிஷத்தோட மெசேஜை பார்க்கும் பொழுது என்னால் இதை ஒரு நாளைக்கும் ஃபேக்டுன்னு அக்செப்ட் பண்ண முடியலை. அந்த காலத்தில் ரிஷி முனிகளுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, அவள் இதெல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டா. அப்போ இந்த நான் கன்விக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிள். ஞானத்தை அதனுடைய பலனை கொடுக்க விடாமல் வந்து இந்த ஆப்ஸ்டக்கிள் வந்து தடுக்கணும். இந்த ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபேக்டாக ஒரு நாளைக்கும் ஆகவே ஆகாது. இப்போ அகம் பிரம்மாஸ்மி என்னவா இருக்கும், இன்ஃபர்மேஷனாக அவைலபிளாக இருக்கும். ஒரு புக்கு போடுற அளவுக்கு என்னால் எந்த உபனிஷத்தில் எந்த மகா வாக்கியம் இது எந்த வேதத்தை சேர்ந்தது எல்லாமே என்னால் சொல்ல முடியும். ஆனால் எல்லாம் அடுத்த வாழ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி என்கிட்டையும் அது இன்ஃபர்மேஷனாகவே அவைலபிளாக இருக்கும். இன்ஃபர்மேஷனாக இருந்தால் என்ன ஆகும், டோட்டலி யூஸ்லெஸ்.
இப்போ எது முக்கியம்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் முக்கியம். இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. சரி, எது எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும்? நாலெட்ஜ் மட்டுமே எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும். இல்லைன்னா என்ன சொல்லுவோம், அத்வைத்த சம்பிரதாயத்தில் இப்படி சொல்கிறா, சங்கரர் இந்த வாக்கியத்தை இப்படி இன்டர்பிரட் பண்ணி சொல்கிறார் அப்படின்னு யாரோட ஐடியா அது? யாரோ ஏதோ சொல்லி வச்சுருக்கா, நானும் 5-6 வருஷமாக கிளாஸ் கேட்டுருக்கேன், அதனால் யாரோட ஐடியாவையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே அது நமக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ எனக்கு கன்விக்ஷன் ஏற்படாத வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு நடக்காது. இப்போ கன்விக்ஷன் வரத்துக்கு இப்போ என்ன பண்ணணும்? நாம் மனனம் அப்படிங்கிற ப்ராசஸை இப்போ நாம் கோ த்ரூ பண்ணணும். மனனமில் என்ன பண்ணணும்? ஜென்ரலாக என்னுடைய இன்டெலெக்டுக்கிட்ட இப்போ நான் கொஸ்டின் பண்ணணும். என்னென்னு கொஸ்டின் பண்ணணும்? ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது? ஏன் உன்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியலை? கொஞ்சம் அறிவு இருந்ததுன்னா நாம் அதை ஆப்ஜெக்டாக பார்க்குறோம் அப்படியெல்லாம் ஞாபகம் அந்த விஷயம்லாம் புரியணும். நம்மளே நம்ம இன்டர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுதே ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம், நான் வேறு அது வேறு அப்படியெல்லாம் புரிஞ்சுடணும். அப்படியெல்லாம் புரிஞ்சுடுமா நமக்கு? ஸோ அதனால் கேட்கணும். இப்போ இன்டெலெக்ட் ரைஸ் பண்ணுற எந்த ஒரு ஆப்ஜெக்ஷனையும் இப்போ நாம் என்ன பண்ணி ஆகணும்னா அதுக்கு ஆன்சரை நாம் ப்ரொவைடு பண்ணி ஆகணும். அதுக்காகவே நிறைய என்ன கிரந்தங்கள் இருக்கு, மனன கிரந்தங்கள் இருக்குது. அதை இன்னொரு பேர் கூட நம்ம பார்த்துருக்கோம், சித்தி கிரந்தம் அப்படின்னு அதுக்கு பேர். ஆல்ரெடி நம்ம இன்டெலெக்ட் என்ன, அதுக்கு முன்னாடி வந்தவாளுடைய இன்டெலெக்டெல்லாம் என்னெல்லாம் பாசிபிள் கொஸ்டின்ஸ் உண்டோ அதெல்லாம் ரைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சரும் முன்னாடி வந்தவா நமக்கு கொடுத்துருக்கா. ஸோ இந்த மாதிரி இந்த டவுட் கிளாரிஃபைங் ப்ராசஸுக்கு மனனம் அப்படின்னு பேர். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் சங்கரர் மனனம்ங்கிற விஷயத்துக்குள்ளே என்டரே பண்ணலை. ஏன் என்டர் பண்ணல? ஜென்ரலாகவே வேதாந்தம்னு சொன்னால் ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை டூ மச் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங்லாம் கொடுத்துட்டான்னா டூ ட்ரை அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அதனால சங்கரர் மனனம்ங்கிற ஆஸ்பெக்டுக்குள்ளே இங்கே போகவே இல்லை. நம்ம ஏதாவது இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரிலாம் எங்கேயா படிச்சிருக்கோமா? பிரம்மசூத்திரத்தில் படிச்சிருக்கோம். அப்புறம் மாண்டூக்கிய காரிக்கால நாம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். சாங்கியா, நியாயா, வைசேஷிகா இவாளோட வியூலாம் என்ன, ஹீனாயானா, மகாயானா இவாளோட வியூலாம் என்ன, இதெல்லாம் கூட நாம் பார்த்துருக்கோம். பிரம்மசூத்திரத்தில் இன்ஃபேக்ட் இதுக்குன்னு ஒரு தனி அத்தியாயமே இருக்குது. ஆல் பாசிபிள் கொஸ்டின்ஸ் அகெயின்ஸ்ட் வேதாந்தா. அந்த அத்தியாயத்துக்கு பேரே அவிரோத அத்தியாயம் அப்படின்னு பேர். அது எல்லா தரிசனங்களும் இதில் இருக்கும். அதுக்கு வியாசர் அவளை தன்னோட ஆர்கியூமெண்ட்ஸ் மூலமாக ரெஃப்யூட் பண்ணுவார். ஸோ மனனம்ங்கிற ப்ராசஸ் மூலமாக என்ன கிடைக்கிறது? நமக்கு ஞானம் அடையிறோமா? மனனம்ங்கிற ப்ராசஸ் மூலமாக கன்விக்ஷன் ஆனது நமக்கு ஏற்படுது. மனனம்ங்கிற ப்ராசஸ் மூலமாக ஒரு நாளைக்கும் நமக்கு ஞானம் ஏற்படாது. ஆனால் நம்மளுடைய இன்டெலெக்ட் ரைஸ் பண்ணுற கொஸ்டின்ஸுக்கு கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். இங்கே நாம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்னொருத்தருடைய இன்டெலெக்டை நாம் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது அந்த பர்சனுடைய ப்ராப்ளம். இப்போ யாராவது இல்லை ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் அப்படின்னு சொன்னான்னா அவகிட்ட என்ன சொல்லலாம்? திருப்பியும் கேளு. ரிப்பீட்டட் ஸ்ரவணம் தான் அதுக்கு இருக்கிற ஒரே வழி. அப்படியும் நான் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவளுக்காக ப்ரே தான் பண்ணிக்கலாமே ஒழிய பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்.
ஸோ நாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வேற யாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை முதல்ல நல்லா நாம் அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். நாம் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தோணும், அடுத்த வாழ்க்கை எப்படியாவது இதை நான் வந்து புரிய வச்சிடுறேன் பாரு. அடுத்தவா கன்வின்ஸ் ஆகவே மாட்டா, கன்வின்ஸ் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. எது இம்பார்ட்டண்ட்டு, நான் கன்வின்ஸ் ஆகி இருக்கேனா. ஏன் மோட்சம் யாருக்கு, எனக்கு. அப்போது என்னுடைய கன்விக்ஷன் பார்ட்டை தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் உன் கூட இருக்கிற 4 பேரும் கன்வின்ஸ் ஆனாதான் உனக்கும் மோட்சம் அப்படின்னு எங்கேயாவது இருந்ததுன்னா இதுக்காக நாம் வந்து பிரயத்னப்படுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். ஆனால் லக்கிலி, ஃபார்ச்சுனேட்லி சாஸ்திரம் சொல்கிறது நீ கன்வின்ஸ் ஆனால் மட்டும் போதும். ஸோ நான் கன்வின்ஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு யார் இப்போ ஒர்க் பண்ணணும், நான் தான் ஒர்க் பண்ணணும். ஒரு டீச்சரால் என்ன பண்ண முடியும், ஐயோ பாவம் ஒரு டீச்சர் இருக்கால, அந்த டீச்சரால் என்ன பண்ண முடியும், ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். கிளாஸ் எடுக்கலாம், விதவிதமான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், எப்படி படிக்கணும் அப்படின்னு க்ளூலாம் கொடுக்கலாம். இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு தான் ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்பீல் ஆகிற ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஐயா இதான் எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்கலாம், அப்பீல் ஆகாமல் இருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற சாதனா இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கலாம். அதனால தான் என்ன சொல்கிறோம், பீரியாடிக்கலாக வந்து டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ப்ராக்ரஸ் என்ன, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா, நான் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பாதி பேர் இன்னும் யார் டீச்சர் அப்படின்னே முடிவு பண்ணாமல் இருக்கா. பாதி ஓகே, முக்காவாசி பேர் ஆஃப்டர் so many years of learning இன்னும் யார் என்னுடைய டீச்சர் அப்படின்னு டிசைட் பண்ணாதவா 75%. அந்த 25% நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது டீச்சர்கிட்ட வந்து சொல்லாதவால அதில் ஒரு 15% வந்து சொல்கிறதே கிடையாது. இது வந்து ரெகுலர் ஸ்கூலில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்பு கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நன்னா தெரியும். அங்கே கூட இன்ஃபேக்ட் இந்த பிடிஏ அப்படிலாம் வைப்பா போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இல்லையா டீச்சரை. அந்த மாதிரி வந்து ஒரு வாட்டியாவது வந்து சொல்லணும்ல, நான் இப்போ இதான் படிச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு புரியலை, இந்த ஏரியாலலாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படியெல்லாம் சொன்னாதான் அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி டீச்சரால் வேறு மாதிரியான க்ளூலாம் கொடுக்க முடியும். அப்போ கூட டீச்சரால் வந்து புரிய வச்சிட முடியுமானா புரியலாம் வைக்க முடியாது, நம்மளே தான் புரிஞ்சுக்கணும். புரிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் எய்ட்ஸ் உண்டோ அதை எல்லாத்தையும் டீச்சரால் வந்து ப்ரொவைடு பண்ண முடியும். இப்போ இந்த சப்ஜெக்ட் ஒரு யூனிக் சப்ஜெக்ட், இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் ஒரு யூனிக் ரிலேஷன்ஷிப். இதில் கான்ஸ்டண்ட்டாக வந்து நாம் டீச்சர்கிட்ட போய் பேசினால்தான் நம்மளுடைய இன்டெலெக்டில் என்ன டவுட்ஸ் இருக்குன்றதே நமக்கு தெரிய வரும். ஏன்னா அவ்வளோ லேசி நம்மளுடைய இன்டெலெக்டில் என்ன டவுட்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க கூட நம்மளுக்கு முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி பீரியாடிக்கெலாம் வந்து இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நீங்களே பார்த்தீங்கன்னா சில கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 2-3 பேர் வந்து இன்றைக்கி கிளாஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா பாக்கி கிளாஸ்லாம் சுமார்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அந்த பர்டிகுலர் கிளாஸில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா ரொம்ப நாளாக மனசில் இருந்த டவுட்டு, பாக் பண்ணிட்டு இருந்த டவுட்டு வந்து அன்றைக்கி அந்த பர்டிகுலர் கிளாஸில் வந்து அவளுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். அதனால என்டையர் கிளாஸே வந்து இப்போது எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிடுவாள். அந்த டவுட்டு மற்ற வாழ்க்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால 10ஓட 11 ஒரு கிளாஸை வந்து அவள் அன்றைக்கி கேட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ டீச்சர் அப்படிங்கிறவ வந்து ஃபெசிலிட்டேட்டர் மட்டுமே.
க்ளூலாம் கொடுக்க முடியும். ஸ்டூடெண்ட்டு தான் இப்போ வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? நிறைய வேலை பண்ணணும். இதுக்கு சதா சர்வ காலமும் இதை பற்றி நாம் யோசிச்சுட்டு இருந்தால் மட்டுமே இந்த சப்ஜெக்டு நமக்கு புரியும். இது ஃபிசிக்ஸ் மாதிரியோ கெமிஸ்ட்ரி மாதிரியோ மேத் மாதிரியோ கிடையாது. இது என்ன சப்ஜெக்டு? ஆப்ஜெக்டை பற்றின விஷயம் இல்லை, என்ன பற்றின விஷயமாக இருக்கிறதுனால இந்த சப்ஜெக்ட் இன் ஆல் வேஸ் இட் இஸ் யூனிக். அதனால தான் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்பும் டோட்டலி யூனிக். வேறு எதோடையும் இதை நம்மளால் வந்து கம்பேரே பண்ண முடியும். ஸோ மனனம் அப்படின்னா சம்சய பிரதிபந்த நிவர்த்திஹி. ஸோ இது பிரைமரியா செகண்டரியா? செகண்டரி. ஸோ அசிஸ்டிங் ரோலை தான் இந்த மனனமானது பண்ணுறது. ஸோ மனனமும் வந்து மெடிசன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ரிப்பீட்டட் ஸ்ரவணம் இஸ் ஈக்குவல் டு மனனம். ஆனால் மனனம் என்றைக்குமே ஸ்ரவணம் ஆகாது. கரெக்டு தானே? இப்போ வந்து சும்மா நான் வந்து எப்போ பாரு உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பேன், கான்டெம்ப்ளேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். எதை கான்டெம்ப்ளேட் பண்ணுவேன்? எதையாவது உள்ளே போட்டு நிறைய விஷயங்களை உள்ளே கொடுத்து அதுலேருந்து 1-2 எடுத்து நாம் வந்து கான்டெம்ப்ளேட், ஒரே ஒரு விஷயத்தை உள்ளே போட்டு அதை பற்றியே நான் வந்து பல காலம் சிந்திச்சுட்டு இருப்பேன்னா ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாது. நம்ம வந்து நம்மளோட ஜன்மாவையே வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதை வெறும் வாயை மெல்றதுன்னு சொல்லுவாள்ல, என்ன யூஸு? ஏதாவது சாப்பிட்றதா தான் நம்மளால் வந்து மெல்ல முடியும். ஸோ எவ்வளோ இன்டெலெக்டாக இருந்தாலும் ஸ்ரவணம் இல்லாமல், அப்போ ஸ்ரவணமுடைய டெஃபினிஷன் என்னது? சிஸ்டமேட்டிக் consistent study of scriptures for a length of time under many teachers. எவ்வளோ டீச்சர்ஸு? ஒரே ஒரு டீச்சர்கிட்ட நாம் வந்து லெங்த் ஆஃப் டைமு சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது விட்டு விட்டு வராமல் விடாமல் வந்து இதை நாம் வந்து படித்தால்தான் அதுக்கு பேரே ஸ்ரவணம். ஸ்ரவணம் பண்ணியிருந்தால் தான் நம்மளால் வந்து மனனம் பண்ண முடியும். ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுறது? குவாலிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படுறது. அதனால் வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஞானத்தை ஒர்க் பண்ண விடாமல் நமக்கு ஆப்ஸ்டிக்கிளாக இருக்குது. ஸோ இது வந்து இன்டெலெக்சுவல் லெவலில் இருக்கிற ஒரு ஆப்ஸ்டிக்கிள். நெக்ஸ்ட் என்னது? இமோஷனல் லெவலில் இருக்கிற ஆப்ஸ்டிக்கிள். அது என்னது? காம, குரோத, லோக, மோக, மத, மத்சரியம் இதெல்லாம் இருக்குல்ல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு நல்ல சாதகன் அப்படின்னா சின்சியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான்னு இமேஜின் பண்ணிப்போமே. அந்த பர்சனுக்கு இமோஷனல் ப்ராப்ளம்ஸ்லாம் ஆக்சுவலி இருக்கவே கூடாது. ஏன்? அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருப்பான்? கர்மயோக லெவல்லையே இந்த இமோஷனல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவன் வந்து டைல்யூட் பண்ணியிருப்பான். ஏன்னா கர்மயோகத்துடைய மெயின் பர்பஸே என்னது? ராகத்வேஷ டைல்யூஷன், லைக்ஸு டிஸ்லைக்ஸ். இது வந்து டைல்யூட் ஆகணும்னா சிம்பிளாக நம்ம பண்ண வேண்டியது கர்மயோகம். ஏன்னா ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டா இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காதுன்னு எப்படி நம்மளால் பேச முடியும்? ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டா இது எனக்கு பிடிச்ச வேலை இது எனக்கு பிடிக்காத வேலைன்னு எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? இப்போ கர்மயோகமுடைய மெயின் பர்பஸே ராகத்வேஷ டைல்யூஷன். அப்போ இது வந்து எப்போ நடந்திருக்கணும்? ப்ரிப்பரேட்டரி சாதனாலேயே இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கணும். ஆனால் நாம் எல்லாம் எப்படிப்பட்டவாளாக இருக்கும்? சமாதி ஷட்க சம்பத்தி இருக்குல்ல, இதில் சம எங்கே இருக்குது? ரொம்ப தூரத்தில் இருக்குது. தம நோ சான்ஸ். உபரம ஏகப்பட்ட டவுட்டு உபரம இல்லை நமக்கு. திதிக்ஷா கிலோ என்ன விலை?
ஸ்ரத்தா, அந்த ஸ்ரத்தாங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது. ஆனால் அந்த ஸ்ரத்தாங்கிற வார்த்தையை நாம் புரிஞ்சுக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். உபஜீவிய பிரமாண ஸ்வத பிராமான்ய ஞானம் ஸ்ரத்தா. எங்கேயோ கேட்டிருக்கோம் இதை. நம்ம இந்த ஸ்ரத்தாங்கிற ஒரு வார்த்தை புரிஞ்சுடுத்துனா வரவே வேண்டாம், கிளாஸுக்கே வர வேண்டாம். அந்த அந்த வார்த்தையுடைய அர்த்தம் புரியறதுக்கே நமக்கு வந்து பல காலம் ஸ்ரவணம் அப்படிங்கிறது வந்து பண்ணி புண்ணியத்தை சேர்த்துண்டு ஸ்ரத்தாவை வந்து நாம் அடைய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஸ்ரத்தா வந்துடுத்துனா ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன கடைசியாக என்ன இருக்கு? சமாதானம். டீச்சரோட தான் சமாதானம் பண்ணிக்கணும். நம்ம இன்னைக்கு வரல கிளாஸுக்கு, சமாதானமாக போயிடலாம், திட்டாதீங்கோ, அந்த சமாதானம் தான் பண்ணுறோமே ஒழிய இந்த சமாதானம் இல்லை. ஏன்னா அந்த சமாதானம் இருந்ததுன்னா லீவ் வேணும், நான் இங்கே கேம்புக்கு வரமாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோமா? எங்கேயாவது சித்த ஏகாக்கிரதா இருந்ததுன்னா, ஒன் பாயிண்டட்னஸ் இருந்ததுன்னா, மோட்சம்தான் என்னுடைய கோல் அப்படின்றது ஃபிக்ஸாக இருந்ததுன்னா ரீசன்லாம் சொல்லுவோமா? இன்றைக்கி நான் வரல, நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம். அப்போ எதுவுமே நம்மக்கிட்ட இப்போது இல்லை, ஆர் இருக்கு, போதுமான அளவு இல்லை. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாஸ் ஆகணும்ல, எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனால் தான். அந்த சிஏலலாம் அப்படி தான் இல்லை, எல்லாத்துலேயும் ஏதோ குரூப்பாக பாஸ் பண்ணணும் என்னமோலாம் சொல்லுவாள். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த ஸ்ரவணம் வந்து நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெஃபிசிட் வச்சுருக்கோம். இப்போ கர்மயோகா லெவல்லையே ஆக்சுவலாக நாம் இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி இருக்கணும். ஆனால் நாமெல்லாம் எப்படிப்பட்டவா, பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணி பண்ணி இப்போ என்ன ஆகிடுது? ஸ்ரவணம் முடிஞ்சிடுது, மனனமும் பண்ணிட்டோம். இப்போ என்ன பாக்கி இருக்கு? நிதித்தியாசனம். அப்போ அந்த நிதித்தியாசனம்ங்கிற ப்ராசஸ் மூலமாக இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? இந்த இமோஷனல் ப்ராப்ளம்ஸை எல்லாம் நாம் வந்து இப்போது டேக்கிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ வேதாந்தா டீச்சிங்லேயே டுவெல் பண்ணுறது மூலமாக இந்த இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளால் வந்து டேக்கிள் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மரண பயம் வருது அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணலாம்? நான் டீச்சிங்கை கொண்டு வரணும். என்ன டீச்சிங்கு? அகம் நித்யஹா ந ஜாயத்தே மிரியதேவா கதாச்சித்து அப்படின்ற அந்த டீச்சிங்கை இப்போ நம்ம இன்வோக் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் மரண பயம் வந்து நம்மளை விட்டு போயிடும். ரிலேஷன்ஷிப்ஸ்னால எனக்கு ஒரே பிரச்சனை, வீட்டில் இருக்கிற 4 பேர்னால எனக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன கொண்டு வரணும்? எனக்கு ரிலேஷன் அப்படின்னு யாரும் இல்லவே இல்லை அப்படிங்கிற ஃபேக்டில் கொஞ்ச நேரம் நாம் வந்து டுவெல் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து வியாபகாரிக்கம். ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து யார் எது மாதிரினா அலை மாதிரி ரிலேஷன்ஸ் எல்லாம். ஆனால் நான் யார்? ஜல. ஒரு வேவும் இன்னொரு வேவும் தான் ரிலேட் பண்ணிக்க முடியும் இல்லை? அலையும் ஜலமும் ரிலேட் பண்ணிக்க முடியுமா? அது மாதிரி இப்போது ஐ எம் வெரி ஸ்மால், அந்த அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல நமக்கு, ஐ எம் யூஸ்லெஸ் அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பா நம்மளை. அதனால் நான் வந்து அப்படியே போச்சு, என்னோடய வாழ்க்கையே போச்சு, என்னை வந்து இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டா அப்படிலாம் இருந்ததுன்னா அப்போ என்ன கொண்டு வரணும்? அகம் பிரம்மன், அகம் பிரம்ம அஸ்மி, நான் தான் இந்த ஹோல் கிரியேஷனுடைய சப்ஸ்ட்ராட்டம் அப்படிங்கிறதுல டுவெல் பண்ணணும். இப்போ ஒரு அலை இன்னொரு அலையை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் அலையால் ஜலத்தை ரிஜெக்ட் பண்ண முடியுமா? அப்போ எங்கே இருக்குது காம்ப்ளெக்ஸு, எங்கே இருக்குது ஹேட்ரடு? ஸோ எனி இமோஷனல் ப்ராப்ளம் அதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன்? வேதாந்தா டீச்சிங். என்ன இமோஷனல் ப்ராப்ளம் வேணால் உங்களுக்கு இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், ஒரே மருந்து வேதாந்தா டீச்சிங். இப்போ சங்கரர் வந்து சொல்கிறார்,
அந்த நிதித்தியாசனத்தை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். இமோஷனல் டிஸ்டர்பன்சஸை ரிமூவ் பண்ணுற நிதித்தியாசனம்.